Hello everyone, welcome back to my channel. This is first time varingna, welcome to my channel. Easy English with Surya Johnson. நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறது part 2 வீடியோ of 50 most simple and useful English sentences. ஆஃபீஸில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பேசக்கூடிய காமனாக யூஸ் பண்ணுற 50 சிம்பிள் சென்டென்சஸ் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 30 சென்டென்சஸ் நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் போய் ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 2 கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அதில் எப்படி க்ரீட்டிங்ஸ், ஸ்மால் டாக்ஸ் எப்படி கொண்டு போகிறது, இமெயில் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன்லாம் எப்படி கொண்டு போகிறது சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ஈஸியாக பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி பார்க்க போகிறது மீட்டிங்ஸ் அண்ட் டீம் ஒர்க் டைமில் எப்படி மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக சிம்பிளாக இங்கிலீஷ் பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட கேட்போம் இல்லையா, இன்றைக்கி ஃப்ரீயாக, மீட்டிங்க்கு ஃப்ரீயாக நீ அப்படின்ட்டு. அது எப்படி கேட்கலான்னா, ஆர் யூ ஃப்ரீ ஃபார் அ மீட்டிங், ஆர் யூ ஃப்ரீ ஃபார் அ மீட்டிங், ஆர் யூ ஃப்ரீ ஃபார் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஓகே, அப்போ ஒரு மீட்டிங் வந்து நம்ம எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறது. அது எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் ஷெட்யூல் அ மீட்டிங், லெட்ஸ் ஷெட்யூல் அ மீட்டிங், லெட்ஸ் ஷெட்யூல் அ மீட்டிங். இப்போ வந்து ஷெட்யூல்னு சொன்னாலும் தப்பு இல்லை, ஸ்கெட்யூல்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஷெட்யூல் வந்து பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன், ஸ்கெட்யூல் வந்து அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன். ஸோ ரெண்டுத்தில் எது சொன்னாலும் தப்பு இல்லை. லெட்ஸ் ஷெட்யூல் அ மீட்டிங். அப்புறம் நெக்ஸ்ட்டு த மீட்டிங் வந்து 10 மணிக்கு இருக்குது, காலைல 10 மணிக்கு இருக்குது. எப்படி சொல்லுவோம்னா, த மீட்டிங் இஸ் அட் 10 AM, த மீட்டிங் இஸ் அட் 10 AM, த மீட்டிங் இஸ் அட் 10 AM அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங் வந்து 10 மணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லுவோம் இல்லையா. வி நீட் டு டிஸ்கஸ் திஸ், வி நீட் டு டிஸ்கஸ் திஸ், வி நீட் டு டிஸ்கஸ் திஸ். அப்புறம் எதையாச்சும் குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அதை அப்புறமா பேசலாம், இதை குறித்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம் சொல்லணும் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர், லெட்ஸ் டாக் அபவுட் இட், அந்த அபவுட் இட் சேர்ந்து லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர். அப்புறம் யாராச்சும் ஏதாவது சொல்கிறாங்க, அது ரொம்ப நல்ல ஐடியா அப்படி சொல்லுவோம் இல்லையா. தட்ஸ் அ கிரேட் ஐடியா, தட் இஸ் வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணி தட்ஸ் அ கிரேட் ஐடியா, தட்ஸ் அ கிரேட் ஐடியா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஏதாவது சொல்லும்பொழுது, ஆமாம் நானும் அதை அக்ரி பண்ணுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஆமாம் நானும் அதை ஒத்துக்கிறேன், அக்ரி பண்ணுறேன்றது எப்படி சொல்லணும்னா, ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ, ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நான் அக்ரி பண்ணுறேன், நீ சொல்கிறது ஓகே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஐ அக்ரி வித் யூ. நெக்ஸ்ட்டு இதே அவங்க சொல்கிறது வந்து அது இன்னும் சரியில்லாத மாதிரி தோணுது, அது கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். இது உங்களுக்கு வந்து அக்ரி பண்ணவும் இல்லை, ப்ளஸ் அது வந்து கிளாரிட்டி இல்லை, அதனால ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை, சரி அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. லெட்ஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன், லெட்ஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன், லெட்ஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஈஸியாக. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதையாச்சும் குறித்து அப்டேட் கேட்குறீங்க அப்படின்னா, கேன் யூ கிவ் மீ அன் அப்டேட் அவங்ககிட்ட கேட்கலாம். எனக்கு இந்த அப்டேட் கொடுக்குறியா, ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. கேன் யூ கிவ் மீ அன் அப்டேட், கேன் யூ கிவ் மீ அன் அப்டேட், கேன் யூ கிவ் மீ அன் அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அவங்ககிட்ட நம்ம கேட்குற மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் 10 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, பொலைட்னஸ் அண்ட் எவ்ரிடே இங்கிலீஷ். நம்ம ஜென்ரலாக தாழ்மையாக பேசுகிற மாதிரி சில வார்த்தைகளை இங்கிலீஷில் கற்றுக்கணும் இல்லையா, ஸ்பெஷலாக ஆஃபீஸில் பேசுகிற மாதிரி. அதை குறித்து நம்ம ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது மீட்டிங்க்கு லேட்டாக போயிட்டீங்க, இல்லை எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்போம், சாரி சொல்லணும் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா, சாரி ஐ எம் லேட், சாரி ஐ எம் லேட், சாரி ஐ எம் லேட் அப்படி சொல்லலாம். நான் லேட்டாக வந்துட்டேன், சாரி, சாரி ஐ எம் லேட். இதே ஏதாவது விஷயத்துக்கு வந்து நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க, இல்லை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க அப்படின்னா எப்படி கேட்கலான்னா, எக்ஸ்கியூஸ் மீ. இது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் யாராச்சும் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ எப்படி சொல்லலாம்னா, தேங்க்யூ ஃபார் யர் ஹெல்ப், தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிக்கலாம். இல்லை அவங்க செஞ்ச ஹெல்ப்பு, நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்றத மாதிரி லிட்டரலாக எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்னா, தேங்க்யூ ஃபார் யோர் ஹெல்ப், தேங்க்யூ ஃபார் யர் ஹெல்ப்,
தேங்க்யூ ஃபார் யர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதே மற்றவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தேங்க்யூ அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யூஆர் வெல்கம். யூஆர் வெல்கம். யூஆர் தான் கான்ட்ராக்ட் பண்ணி யூஆர் வெல்கம். அது அவங்கள சொல்கிற தேங்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிராட்டிடியூட் உள்ளவங்க மாதிரி யூஆர் வெல்கம் அப்படி சொல்லலாம். இதே வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் இன்னொன்று கூட சொல்லலாம். யூஆர் வெல்கம் பதில் நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிரேட்ஃபுல்லாக சொல்கிறது தான் நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அது யூஆர் வெல்கம்க்கு ஈக்குவல், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இன்னொரு தேங்க்யூக்கு இன்னொரு வேர்டு இருக்குது. ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது எப்படி சொல்லலாம்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அவங்க பண்ண உதவிக்கு நீங்கள் ரொம்ப அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது மாதிரி வார்த்தை இது. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். இது வந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறது ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அப்புறம் யாராச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க, உங்களுக்கு அதை ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக பேசுங்களேன் அப்படி சொல்லுவீங்க இல்லையா. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. அது வந்து பொலைட்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறீங்களா, எனக்கு அந்தளவுக்கு டக்குன்னு ரீச் ஆக மாட்டேது, கேட்ச் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க சொன்னது ஒழுங்காக புரியலன்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். கேன் யூ ரிப்பீட் தட்? கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ்? கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்? கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்? அது மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்ச் ஆகலை, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். அவங்க சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஐ டிடன்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதை கான்ட்ராக்ட் பண்ணி ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டிடன்ட் அப்படி சொல்லக்கூடாது. ஐ டிடன்ட் இல்லை டிடன்ட். ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியல, கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்கு ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கலாம். வாங்க முடிஞ்சிச்சு, ஓகே கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் டேக் அ பிரேக். லெட்ஸ் டேக் அ பிரேக். லெட்ஸ் டேக் அ பிரேக். அவ்வளோதான். நம்ம ஈஸியாக ஒரு 50 சென்டென்சஸ் ஆஃபீஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உங்களோட எம்ப்ளாயர்ஸ் கூட, உங்களோட கலீக்ஸ் கூட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நம்ம ஈஸியாக இங்கிலீஷில் கான்வர்சேஷன் கொண்டு போகிறது சொல்லிவிட்டு நம்ம மீட்டிங்ஸ் அண்ட் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் ஒரு 10 சென்டென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பொலைட்னஸ் எப்படி நம்ம ஹம்பிளாக கைண்டாக எப்படி சில ஜெஸ்டர்ஸ்லாம் எப்படி மாதிரி யூஸ் பண்ணுறது சென்டென்சஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த 50 சென்டென்ஸும் நீங்கள் சொல்ல அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக கேட்சப் பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக பிடிச்சிக்க முடியும். இல்லை நான் ஜஸ்ட் கேட்க மட்டும் தான் செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்கவே முடியாது. கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். லவுடாக பேசி கற்றுக்கோங்க, சத்தமாக பேசி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நான் பார்த்த இந்த 50 சென்டென்ஸும் சரி, நீங்கள் பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நீங்கள் கற்றுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று இருக்குது. என்னென்னா நீங்கள் பப்ளிக்காக பேசுகிறதுக்கு தைரியமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசணும். தைரியமாக பேசும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வந்து கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் புது சென்டென்சஸ் கற்றுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்றைக்கி கற்றுக்கிட்ட நிறைய சென்டென்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களுக்கு யூனிக்காக தெரிஞ்சிச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you next time.